உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நீங்க ஒரு சண்டை அப்போ, நீங்க தான் கரெக்ட்ன்னு ப்ரூவ் பண்ணிட்டீங்களா? ஆனா உண்மையில அங்க வின் பண்ணீங்களா? வணக்கம். ரிலேஷன்ஷிப் எமோஷனல் சேலஞ்ச்ல இன்னைக்கு டே 14 எம்பதி. நம்ம எல்லாத்துக்குமே ஒரு ஹேபிட் இருக்கு. என்னன்னா, ஆர்கியூமெண்ட்ன்னு வந்த உடனே, நான் இப்படி ஃபீல் பண்ணேன். எனக்கு எவ்ளோ கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னு நம்ம சைடு தான் பேசிக்கிட்டே இருப்போம். ஆனா ஒரு நிமிஷம் கூட ஆப்போசிட்ல இருக்கிறவங்க என்ன ஃபீல் பண்றாங்கன்னு யோசிச்சு பார்த்திருக்கவே மாட்டோம். அதுதான் பல ரிலேஷன்ஷிப்போட ப்ராப்ளம்க்கான ரூட் காஸே. அடுத்த தடவ அவங்க சைலண்டா இருந்தா என்ன ஆச்சுன்னு கேட்கறதுக்கு முன்னாடி, அவங்க ஏதாவது யார்கிட்டயுமே சொல்லாம மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்காங்களான்னு யோசிச்சு பாருங்க. அவங்க ரியாக்ட் பண்ணா ஜட்ஜ் பண்ண மாரி பார்க்காதீங்க. அதுக்கு பதிலா இந்த ரியாக்ஷனுக்கு பின்னாடி என்ன எமோஷன் இருக்கும்? என்ன ஹர்ட் இருக்கும்? என்ன ட்ரிகர் இருக்கும்னு ஜஸ்ட் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. சைக்காலஜில இதுக்கு பேரு எம்பதி. சிம்பத்தினா தூரத்துல நின்னு பாவம்னு பார்க்கறது. எம்பதினா உன்னோட ஷூஸ நான் ஒரு நிமிஷம் போட்டு நடந்து பார்க்கறேன்னு சொல்றது. இன்னைக்கு சேலஞ்ச் ரொம்ப சிம்பிள். ரீசெண்டா நடந்த ஒரு ஃபைட்ட நெனச்சு பாருங்க. யாரு கரெக்ட், யாரு ராங் அதெல்லாம் விட்டுடுங்க. அதுக்கு பதிலா நான் அவங்க இடத்துல இருந்தா எனக்கு எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஃபீல் பண்ணுங்க. ஏன்னா ரிலேஷன்ஷிப் எப்போ டீப்பன் ஆகும்னா, என்ன புரிஞ்சுக்கோ அப்படின்னு நம்ம கத்திக்கிட்டே இருக்கறனால டீப்பன் ஆகாது. நான் உன்ன புரிஞ்சுக்க ட்ரை பண்றேன்னு எப்ப நம்ம நம்மள சேஞ்ச் பண்றோமோ, அன்னைக்கு ரிலேஷன்ஷிப் பியூட்டிஃபுல்லா மாறும். இன்னைக்கு நீங்க அவங்க ஸ்டோரியில ஒரு கேரக்டர். அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்து பாருங்களேன். பாருங்களேன். அது உங்க ரிலேஷன்ஷிப்ப இன்னும் அழகானதாவும், சந்தோஷமானதாவும் மாத்தலாம். அன்புடன் பவித்ரா.